எஸ்ஐஆர் என்பது ஒரு திருத்த முறை, அதை கொண்டு வர்றதை வரவேற்கிறோம். ஆனால் என்ன சொல்ல வரோன்னா, இதை நீங்கள் ப்ராசஸை செய்யறது 6 மாதம் 8 மாதம் முன்பதாக, தேர்தலுக்கு முன்பதாக செஞ்சிருந்தீங்கன்னா படிப்படியாக இல்லை சரியாக நடந்திருக்கும். இது ஷார்ட் டைம், 3 மாதம், நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் படிவம் கொடுப்பீங்களா? 1 மாதம் 30 நாட்களில் எப்படிங்க படிவங்கள் எல்லா இடத்துலையும் போய் கொண்டு போய் சேர்க்க முடியும்? அதாவது சிட்டி ஏரியாவில் பரவாயில்ல, எல்லாரும் வீட்டுக்கும் கதவு தட்டி போய் கொடுத்துறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் மஃப்ஷல் ஏரியாவில் போனீங்கன்னா நிறைய அதாவது மலைப்பகுதியெலாம் இருக்குது. ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல போய் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கே டைம் ஆகும். 1. நம்பர் 2, நீங்கள் இதை யாரை பயன்படுத்துகிறீங்கன்னா அங்கன்வாடியில் பணிபுரிகிற ஊழியர்களை பயன்படுத்துகிறீங்க, அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவங்கள பயன்படுத்துகிறீங்க, துப்புரவு பணியாளர்களை பிஎல்ஓவாக பயன்படுத்துகிறீங்க. அவங்கக்கிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. ஆனால் நிலைமையில் சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காலையில் பணிகள் அவங்களுக்கு சென்று 2 மணி 3 மணிக்கு தான் அவங்க வந்து இந்த படிவம் விநியோகத்துக்கான பணிகளே தொடங்குறாங்க. ஆக 3 மணி நேரம் 4 மணி நேரம் 7 மணி வரைக்கும் தான் அவங்களால வேலை செய்ய முடியும். பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்கிறாங்க. 7 மணிக்கு மேலே அவங்களால 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. ஸோ 4 மணி நேரம் 30 நாளில் 6.5 கோடி வாக்காளர்களுக்கு ஃபார்மை கொண்டு போய் எப்படி சேர்க்க முடியும்? முதல்ல அங்கேயே ஒரு குளறுபடி. 1. 2வது, ஒரு கிளாரிட்டி இல்லை. அந்த அப்ளிகேஷனு எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு கிளாரிட்டி இல்லை. இங்கே தான் சூழ்ச்சி ஏற்படுத்துறது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஒரு அப்ளிகேஷன், உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய எபிக் நம்பர் என்ன, எந்த பாகத்தில் இப்போ இருக்கிறீங்க, அந்த டீட்டெயில்ஸை வாங்கி மற்ற டீட்டெயிலாம் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. நீங்கள் டிஜிட்டலைஸ்டு இந்தியான்னு சொல்கிறீங்க, அப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக இருக்கணுமே. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட டீட்டெயில் கேட்கறது இல்லாமல் 2002 அல்லது 2005 எஸ்ஐஆரில் பண்ண டேட்டாஸை கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோரை கொடுங்க. மக்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன். இதை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி தரலன்னா நாளைக்கு ஈஸியாக சொல்லிடுவீங்க என்னன்னு, இதை ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வரது, இவ்வளோ ஷார்ட் டைமில் கொண்டு வரதுக்கு காரணமே புதிய வாக்காளர்களை திணிக்கிறதுக்கு தான்ன்றதுனால தான் எங்களுக்கு நாங்கள் சந்தேகம். இதை வந்து இப்போ வேணான்னு சொல்கிறோம். எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லலை, நடைமுறைப்படுத்துவது ஏற்புடையது. ஆனால் தேர்தல் நெருங்கி வரும் காலம் என்பதனால் இப்போ வேணாம் என்பது தான் எங்களுடைய வாதம். ஒரு முறை 2 முறை ஏற்கனவே 10 முறை எஸ்ஐஆர் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இப்போதான் புதுசாக எடுத்துகிட்டு வர மாதிரி காங்கிரஸ் கவர்மெண்ட் காலத்திலே கூட இந்த எஸ்ஐஆர் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. இது நீங்கள் எப்படி சொல்றாங்க? இது சுதந்திரம் பெற்றதுலேருந்து 8 முறை இது வரைக்கும் இந்த ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. இது 9வது முறை. இந்த முறை தான் இவ்வளோ தில்லாலங்கடி வேலைலாம் நடக்குது. இதுக்கு முன்னாடிலாம் தேர்தல் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணும்பொழுது இவ்வளோ கெடுபடிலாம் கிடையாது. வாக்கு திருட்டு கிடையாது, எங்கேயும் ஆதாரபூர்வமாக ப்ரூஃப் பண்ணது கிடையாது. ஓட்சோரி விஷயமே இப்போ தான் பேசப்படுது. எல்லாமே இப்போ திணிக்கப்படுறதுனால, அதுக்கேற்ற மாதிரி சட்டங்களும் மாற்றப்படுறதுனால, முன்னாடி வந்து எலெக்ஷன் கமிஷனர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருந்தது. ஏதாவது தவறு நடந்ததுன்னா சுட்டி கேட்க முடியும், சட்ட ரீதியாக நம்ம வழக்கு தொடர்ந்து அதுக்கு நீதி பெற முடியும். ஆனால் இந்த விஷயத்தை எஸ்ஐஆரை செய்யறதுக்கு முன்னாடியே தாந்தோணித்தனமாக சூழ்ச்சித்தனமாக மத்திய அரசு இந்த ஆக்டையே அமெண்ட் பண்ணிட்டாங்க. யாராவது நாளைக்கு கேஸை போட்டு அவர்கிட்ட கேள்வியே, சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட கேள்வியே கேட்க முடியாது. அந்த அளவுக்கு சூழ்ச்சி பண்ணதுனால தான் இது சந்தேகம் எழுப்புது என்பது தான் எங்களுடைய கருத்து. கொளத்தூர் தொகுதியில் வந்து இதே மாதிரி இப்போ இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தாம ஏகப்பட்ட போலி வாக்காளர்களை வச்சு தான் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதாவது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இந்த ஓட்சோரி மூலியமா இவர் முதலமைச்சர் ஆனாரு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. அந்த மாடுலேஷன் சொல்கிறாங்க. இவர் இந்த ஓட்சோரி வாக்கு திருட்டு வாயிலாக தான் முதலமைச்சர் ஆனாரு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி தான் கேட்குறாங்க. அப்படிதான் முதலமைச்சர் ஆனாருன்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களே தான்மேக பொறுப்பு ஏற்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தவறு என்பது எலெக்ஷன் கமிஷன் தான் நடந்திருக்கு. அப்படி சொல்லலை, அவங்க கேள்வி தான் வைக்கிறாங்க. அப்படின்னா இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குளறுபடிகள் இருக்கு, இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கட்பட், இந்தியில வந்து கட்பட் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து என்னதுன்னு யோசிக்கிற பக்கத்தில் இருக்கவங்க சொல்றாங்க குளறுபடி ஏற்பட்டு இருக்கு. அந்த குளறுபடி ஏற்பட்டு இருக்கிறது தான் சப்ஜெக்ட். அதை தான் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு. வாக்கு திருட்டு ஏற்படுது, வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருக்கு, அதை தான் இளந்தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு. அதை இவங்க வந்து வழிமொழிகிறாங்கன்றது தான் எங்களுடைய இப்போ வந்து பிரசன்டேஷன்.
இப்போ நடைபெற போல சட்டமன்ற தேர்தல் வந்து நியாயமா நடக்காதுன்ற ஒரு கோரிக்கை ஆமா, எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு மாத காலத்துல இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அடுத்த ஒரு மாத காலங்கள தீவிரமா அதை வந்து சரி செய்யற பணியை நாங்க மேற்கொள்ளப்படும் என்று அவங்க வந்து கொடுத்திருக்காங்க, அரசாணையில கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல எல்லா கட்சியும் விழிப்புணர்வா இருந்து, அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் விழிப்புணர்வா இருந்து அதை பாதுகாத்துக்குவாங்க. இருந்தாலும் இதுக்கு முந்தைய நடந்த தேர்தலில் பல மாநிலங்களில் முறைகேடு நடந்திருக்கு. உதாரணமா கர்நாடகால மகாதேவ்புரால 1,250,000 வாக்குகள் இது மாதிரி போலியா இருக்குன்னு சொல்லி இளைஞர் ராகுல் காந்தி எடுத்து சொல்லியிருக்காரு. ஹரியானால 25 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இருக்கிறத சொல்லியிருக்கிறாரு. பீகார்ல 65 லட்சம் வாக்குகள் போலியானதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆதாரபூர்வமா டாக்குமெண்டரி எவிடன்ஸோட கொடுத்ததுனால இங்கேயும் அதை மாதிரி நடக்கக்கூடாது என்பது நடந்துரும்ன்றத எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. நடக்கக்கூடாது என்பதற்காக தான் எஸ்ஐஆர் ப்ராசஸ் இப்ப வேண்டாம், தேர்தலுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க, நீங்க செஞ்சிருங்கன்னா முன்னாடியே இருந்தா ஆரம்பிச்சு செஞ்சிருக்கலாம். இப்போ காலம் தாமதமா போனதுனால இப்போ தொடங்கி செய்யறது சரி வராது, தேர்தலுக்கு அப்புறமா நீங்க அதை செஞ்சுக்கோங்கன்றது எங்களுடைய கருத்து. உங்களுடைய சந்தேகத்துக்கு வந்து 2 வார காலத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் பதில் அளிக்க சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கு, இது தொடர்பாக வந்து என்னென்ன சந்தேகங்களோ வந்து 2 வாரத்துல பதில் அளிக்க வேண்டும் சொல்லிட்டு பதில் அளிக்கட்டும். பதில் அளிக்கிறது நியாயமானதாக இருந்தால், எங்களுடைய இளந்தலைவர் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுக்கு அது பதிலாக அமையுமானால் நாங்கள் அந்த நேரத்தில் பதில் கொடுக்குறோம். ஆனால் இதே உச்ச நீதிமன்றம் ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே, தேர்தல் கமிஷனுக்கு ஏன் இவ்வளவு அவசரமா பண்ண வேண்டிய அவசியம்? அதே தானே ராகுல் காந்தியே சொல்றாரு, அதே தானே நாங்க காங்கிரஸ் பேரியக்கம் சொல்றோம், அதே தானே தமிழகத்தினுடைய முதல்வர் சொல்றாரு. அவங்க ஏன் ஸ்பெசிபிக்கா முதல்வருடைய தொகுதியில பத்தி பேசணும்? முதல்வர் எவ்வளவு கொளத்தூர் பகுதியில் எவ்வளவு முன்னேற்றம் ஏற்படுத்தி இருக்கிறாரு போய் பாருங்க. நான் இங்க லோக்கல்ல இருக்கிற பிரதிநிதி, டெய்லி அந்த சைடு சுத்திட்டு இருக்கிறேன். எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டிருக்காங்க, நீர் தேங்குறதுல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. நீங்க வந்து டெல்லியில உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி தவறான தகவல் சொல்ல முடியாது, கரெக்டான தகவல் தான் கொடுத்துருக்காங்க. முறைகேடு நடந்திருக்குன்னு, குளறுபடி நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. அதை தான் நாங்கள் முன்னாடி சொல்ல வரோம். தமிழ்நாட்டில் கொளத்தூர் ஒரு தொகுதி மட்டும் முன்னேறினா போதும், மற்ற எந்த தொகுதியும் எல்லா தொகுதிகளுக்கும் ஃபண்டு ஒதுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் நடக்குது. கொளத்தூரை பற்றி அவங்க பேசுறதுனால கொளத்தூருடைய வளர்ச்சியை பற்றி நான் சொன்னாங்க. இப்போ இந்த எலெக்ஷனுக்காக தான் இப்போ இந்த எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எஸ்ஐஆருக்கு வேற வேலையே கிடையாது. அப்படி கிடையாது, அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு அது அவசியமா தேவையான விஷயமாச்சே. ஏன் இப்போ அதாவது இதுக்கு முன்னாடி 2002 எஸ்ஐஆர் பண்ணாங்க, 2005 பண்ணாங்க, 37 சட்டமன்ற தொகுதி 2005 பண்ணியிருக்காங்க, 197 சட்டமன்ற தொகுதிக்கு 2002 பண்ணியிருக்கிறாங்க. அது எதுக்காக பண்ணியிருக்காங்க? அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அடுத்து வர தேர்தலுக்கு நேர்மையான முறையில் நடக்கணும், வாக்காளர்களுக்கு உரிய வாக்களிப்பு சுதந்திரம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இதை செய்கிறது. ஸோ இந்த நேரத்தில் செய்கிறது குளறுபடி 100% குளறுபடி ஆகுன்றது தான் நாங்கள் சொல்ல வர்றது. மத்திய அரசு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் அதுக்கு தனியாக ஒரு தீர்மானம் போட்டு நீதிமன்றம் செல்றாங்க. அந்த மோடியோட பேருக்கு வந்து எந்த ஒரு கிரெடிட்டும் கிடைக்கக்கூடாதுன்றதுல தமிழக அரசு ரொம்ப கவனமா இருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்வை சார். நியாயம் கேட்டு நீதிமன்றத்துக்கு செல்வது நியாயத்திற்காக, மக்களை பாதுகாப்பதற்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் தமிழக அரசு செல்கிறது. அது பார்க்குறவங்க பார்வை.